தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. கர்த்தாவே, நான் நாளுக்காக இந்த நேரத்துக்காக இந்த இடத்துக்காக நன்றி செலுத்துகிறப்பா. தொடக்கத்திலிருந்து முடியும் வரை என் ஆவியானது தாமே முழுமையாக செயல்படும்படி ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அப்பா, இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. உடைய பலத்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீரே முழுமையாக செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்று நீங்கள் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து வந்த உடைய மேலான உடைய கிருபைக்காக உடைய இரக்கங்களுக்காக கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. அப்பா, இன்று பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய வார்த்தை எடுத்து சொல்ல இன்று நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. அப்பா, என் மூலியமா நீங்க என்ன பேச சித்தமா இருக்கிறீங்களோ அப்பா அந்த வார்த்தை பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னை மறைத்து நீங்க வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. அப்பா, பிள்ளைகள் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை மறந்து போகாதபடி உமக்குரிய பிள்ளைகளா எப்பொழுதும் வாழும்படியா இந்த இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையுடன் கெஞ்சி மன்னாடி கேட்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம்ப்பா. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன அழைத்து வந்திருக்காரு. நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, நானும் எதிர்பார்க்கல. திடீர்னு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஆண்டவர் பிரதர் மூலியமா கொடுத்த ஒரு சான்ஸு. ஆண்டவருக்கு நான் திரும்பவும் நன்றி செலுத்துறேன். நம்ம மெசேஜுக்குள்ளே போகலாம். ஆண்டவர் நம்மளை அழைத்த அழைப்பில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு மெசேஜ். மத்தேயு 28:18 20 வரைக்கும். மேத்யூ 28 சாப்டர் 28 18-21. இயேசு அவர்களை அனுப்பி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்குமாறு கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். இதுதான் சில்ட்ரன்ஸ். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருவரையும் அழைச்சிருக்கிறது எதற்காக? அவரை பற்றி நம்ம எல்லார்ட்டையும் சொல்லணும். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க முதல் வேலை. இப்போ நிறைய இடத்துலலாம் மெயினாக அந்த சர்ச்சு கட்டுறதில்ல. சர்ச்சில் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஊர்லலாம் அந்த திருவிழா ஏதாவது ஃபங்க்ஷன் செலிப்ரேஷனுக்குன்னா அந்த டொனேஷன் கொடுக்குறல அந்த இதில் அதிகமாக ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க. அதில் தான் ஃபஸ்ட்டு அதிகமாக கொடுத்து போவாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் அதெல்லாம் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது, அதெல்லாம் வேணும் தான் செய்யலாம். ஆனால் அதிலேயே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம்னா ஆண்டவர் நமக்குன்னு கொடுத்துருக்கிறது நம்மளை ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறார். அந்த நோக்கம் எது என்று தெரியாமல் நாம் நம்மளோட விஷயத்த மட்டும் தான் போயிட்டே இருப்போமே தவிர ஆண்டவரோட நோக்கம் என்ன குறித்து வச்சிருக்க நோக்கம் எதுங்கிறது நமக்கு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு இருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு இங்கே என்ன சொல்கிறார்? அவரு ஃபஸ்ட்டு இதெல்லாம் வேணும், ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே எதுங்கிறாரு? எல்லாரையும் நம்ம ஆண்டவரோட சீடராக்குங்கள்னு தான் சொல்லி அனுப்புகிறாரு, அவரோட சீடர்களை. ஏன்னா முடியும் வரை நான் அவங்களோட இருப்பேன், எந்த பயமும் இல்லாமல் எந்த கலக்கமும் இல்லாமல் என்னை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ரோமரில் கூட நம்ம படிச்சிருக்கிறோம். பவுல் சொல்கிறாரு, நான் அவரை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன், நான் எந்த இடத்துலையும் ஆண்டவரை பற்றி நான் சொல்லுவேன் அப்படின்னு. இப்போ பொதுவாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட போய் திடீர்னு ஆண்டவரை பற்றி சொல்லணும்னா தயங்குவோம். சில பேருக்கு தயக்கம் இருக்கும், சில பேருக்கு ஒரு பயம் வரும், ஒரு சில பேர் நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம சொன்னால் கேட்பாங்களா அப்படின்னு அந்த தாட்டு நமக்குள்ளே வரும், அந்த கில்ட்டி வரும் நமக்குள்ளே. அந்த இதெல்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் நமக்கு வர வேண்டாம். நம்ம எல்லாருமே ஆண்டோட பிள்ளைங்கள். ஆண்டவர் நமக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்காரு. நம்ம தைரியமாக ஆண்டவர் பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்லணும். லூக்கா 9:26. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரை பற்றியும் மானிட மகன் தமக்கும் தந்தைக்கும் தூய வானத்துதற்கும் உரிய மாட்சியோடு வரும்போது வெட்கப்படுவார். ஆமென். அப்போ நம்ம ஆண்டவரை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது நம்ம வெட்கப்படக்கூடாது, தயங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. இறைவார்த்தை தெளிவாக சொல்லுது, என்னை பற்றி என் வார்த்தைகளை பற்றி மனுஷன்கிட்ட சொல்லும்போது நீங்கள் வெட்கப்பட்டீங்கன்னா அவருடைய வருகையின் போது நம்மளை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் வெட்கப்படுவேன்னு சொல்கிறார்.
அதனால் நம்ம உறவினர்களோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோ யாராக இருந்தாலும் நாம் கற்றுக்கொண்டதை அந்த என்டர் ஆஃப் அந்த இது நம்மளை அழைத்த அழைப்போம் கண்டிப்பாக நம்ம இந்த இன்னைக்கு கூட ரெண்டு பிள்ளைங்க வந்து சாட்சி சொன்னாங்க. ஆண்டவர் எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க, நான் ஹீலிங் ஆனேன் அப்படின்ட்டு. ஏதாவது இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த விஷயத்துங்களெல்லாம் நம்ம தைரியமாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட யாராக இருந்தாலும் நம்ம தைரியமாக எடுத்து சொல்லணும், வெட்கப்படக்கூடாது. இறைவார்த்தை தெளிவாக சொல்லுது. 2 தீமோத்தேயு 4:2 இறை வார்த்தை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடுன்னு பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்லுவார் தெளிவாக. அப்போ நமக்கு இந்த வார்த்தை எப்பொழுதும் நம்மளோட காதில் கேட்டுக்கொண்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்காலும் நம்ம ஆண்டவரை பற்றி மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம இருக்கக்கூடாது, தயக்கமும் இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம இனிமே தான் நம்ம மெசேஜுக்குள்ளே போகிறோம். இது ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் கொடுத்த சில்ட்ரன்ஸ். இப்போ நம்ம மெசேஜுக்குள்ளே போவோம். இதுக்கு காரணம் ஒரு 3 விஷயந்தான், ரொம்ப இல்லை, ஒரு 3 காரியம்தான். அந்த 3 காரியம் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபெயிலியர். நம்ம ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ஃபெயிலியர் ஆகிட்டோம்னா அந்த ஃபீலிங் நமக்குள்ளே வரக்கூடாது. நான் இவ்வளோ நேரம் இவங்களுக்கு நான் போய் சொன்னேனே ஆண்டவர் பற்றி, சொல்லி ஒரு யூஸுமே இல்லையே, டைம் போனது தான் எனக்கு மிச்சம், இவங்க இன்னும் அப்படியே தானே இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு தாட்டு நமக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா சொன்னது நம்ம கிடையாது, ஆண்டவர் தான் சொல்கிறாரு. நம்ம அங்கே எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஆண்டவர் நமக்கு சொன்னார், நமக்கு கற்றுக் கொடுத்தாரு, அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம். அந்த இடத்துல நம்மளை ஃபெயிலியர் ஆகி நினைக்கக்கூடாது. ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சொல்லி டைம் போயிடுச்சு அப்படி இப்படின்னு நம்ம அந்த ஒரு தாட்டுக்கு நம்ம யாரும் போகக்கூடாது. யூஸ் இல்லை, எவ்வளோ டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணி யூஸ் இல்லாமல் போச்சு அப்படின்னு யாரையும் நம்ம சொல்ல வேண்டாம். முடிவெடுக்கவும் வேண்டாம். நம்மளுடைய கடமை, நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வேலைக்காரர்கள், நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு செய்யக்கூடிய ஒரு பணிகள் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதை நம்ம சரியான நேரத்தில் சரியான இடத்துல நாம் செய்யணும். அந்த இடத்துல ஃபெயிலர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம அந்த தாட்டு நம்மளோட மைண்டில் வரக்கூடாது. பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, நான் நட்டேன், அப்போல நீர் பாய்ச்சினார், அதை விளையச் செய்கிறதே ஆண்டவர்னு. இப்போ விளையச் செய்கிறதே ஆண்டவர். நம்ம நடணும்னா நடணும், தண்ணி ஊற்றுறது யாருன்னா தண்ணி ஊற்றுவார், விளையச் செய்கிறது ஆண்டவர், அதை அவர் பார்த்துக்குவார். நம்ம அந்த வந்து ஃபெயிலியர் தாட்டுக்கு நம்ம போகக்கூடாது. நான் சொன்ன யூஸ் இல்லை அப்படின்ற அந்த ஃபெயிலியர் தாட்டுக்கு நம்ம போகக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு 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 விஷயம் ஒன்று எடுத்துக்குவோம். ஒரு நல்ல சீடு இருக்கும். அந்த சீடு வந்து யாருன்னு போட்டாலும் அந்த சீடு வந்து வரும். நீங்கள் போட்டாலும் வரும், நான் போட்டாலும் வரும், யார் போட்டாலும் வரும். நம்ம சின்ன பிள்ளைங்க தானே, நம்ம இப்போ தானே ஸ்டார்டிங்கில் தானே நம்ம வந்திருக்கோம், நமக்கு அவ்வளோ இதாக தெரியாது. நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னால் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இதாகிடுமோ, இதனால் சரியாக க்ளோஸ் ஆக முடியாதோ அப்படின்னு அந்த தாட்டெல்லாம் எதுவுமே வேணாம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க கடமை, உண்மையான கடவுள் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்ன மீட்டு கொண்டாரு, உங்களையும் மீட்டுக்கொள்வார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஆவியான துணையோடு நம்ம அந்த வார்த்தையை சொல்லணும். அந்த ஃபெயிலியர் தாட்டு நம்மளோட மைண்டில் வரக்கூடாது. ஓகே சில்ட்ரன்ஸ், அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து கில்ட்டி. அந்த கில்ட்டி தாட்டு வரக்கூடாது நமக்கு. நம்பர் 2 வந்து கில்ட்டி தாட்டு நம்ம யாருக்கும் வரக்கூடாது. கில்ட்டினா அந்த தாழ்வு மனப்பான்மை, அந்த குற்ற உணர்வு, அது எதுவும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நான் போய் சொன்னால் கேட்பாங்களா, நாமளே இப்படி இருக்கிறோமே, நம்ம சொன்னால் எப்படி கேட்போம், நாமளே நம்ம அப்பா பேரண்ட்ஸுக்கு நாமளே கீழ்ப்படியாமல் இருக்கோமே, நம்ம சொன்னால் எப்படி கேட்பாங்க, நம்ம போய் எப்படி சொல்கிறது, என்னோட லைஃப்பில் நடந்திருக்கு, என்னோடய ஃபேமிலி எப்படி இருக்குது, நான் போய் எப்படி சொல்கிறது, என் பிள்ளைங்க நான் சொன்னதே கேட்க மாட்டேங்கிறாங்க, மற்ற பிள்ளைங்க எப்படி கேட்பாங்க, அப்படி ஒரு தாட்டு எனக்கும் இருக்கும், சம்டைம் இருந்தது. ஆனால் இப்போ இல்லை, ஆண்டவர் கிருபையால். அந்த மாதிரி ஒரு தாட்டு நமக்கு வரக்கூடாது. அந்த கில்ட்டி தாட்டு வரக்கூடாது. நம்பர் 2 அதுதான். அந்த கில்ட்டி தாட்டு நமக்கு வராமல் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, நம்மளை எப்படி தூக்கி எடுத்தாரு, எப்படி அழைத்திருக்காருங்கிறத தைரியமாக ஆவியான துணையோடு போய் நம்ம சொல்லணும். அந்த 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 செகண்டில் நமக்கு அப்படி ஒரு தாட்டு வந்துச்சுன்னா ஆண்டவர் வந்து எப்படியாப்பட்ட நம்ம பாவியாக இருந்தாலும் நம்மளை ஆண்டவர் மன்னிக்கக்கூடியவர். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தவறு செஞ்சுட்டு அந்த குற்ற உணர்வு கொண்டு போவோம் டெவில் நமக்கு. நம்ம போய் எப்படி செய்கிறது, இதே தவறு தானே நம்ம செஞ்சோம், இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு தாட்டு வரும். அப்படி அதெல்லாம் டெவில் கொடுக்குற தாட்டு தான். ஏன்னா ஆண்டோட நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு அந்த பிரேக் போகிறது டெவில் தான் நமக்கு போகிறது.
அந்த தாட்டு நமக்கு வரக்கூடாது. இறைவார்த்தை தெளிவாக சொல்லப்படுது 4:18 ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்து உள்ளார் என்று அந்த இறைவார்த்தை 18-19 தொடர்ந்து படித்தா தெரியும். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிக்கவோ சிறை போட்டு ஒரு விடுதலை அடையுமோ அப்படின்னு தொடர்ந்து வரும். நான் ரொம்ப டீட்டெயிலாக போகலை, அந்த வார்த்தை அப்படியே வரும். அப்போ அந்த வார்த்தை நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு, எனக்கு எந்த தாழ்வு மனப்பான்மை இல்லை, என்ன மன்னிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லும்போது கண்டிப்பாக ஆவியை நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். நம்ம ஆண்டவர் மன்னிக்கக்கூடியவர், ஒவ்வொரு முறையும் நம்மளை மன்னிக்கக்கூடியவர். அவர் மன்னிச்சிட்டாரு, ஆவியானவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு தைரியத்தோடு நம்ம ஆண்டவரை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்லணும். இப்போ ஒரு சில பேர் அந்த இதில் பிற சபைக்கெல்லாம் நம்ம பிற மதத்து உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்லும் போது நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஆதாம் ஏவாள் ஓகே, காயின் ஆபேல் அவங்க 2 பேருக்கு 2 பையன் தானே பிறந்தாங்க, எப்படி பொண்ணு வந்துச்சு, எப்படி மேரேஜ் ஆச்சு, இந்த மாதிரி கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரே கடவுள் தானே சொல்கிறீங்க, அவர் எப்படி தந்தை மகன் தூய ஆவின்னு வந்தாங்க? நீங்கள் ஒரே கடவுள் தான் சொல்கிறீங்க, ஆனால் 3 விதமாக நீங்கள் சொல்லி யூஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணுறீங்களே, அது எப்படின்னா அந்த மாதிரி கிராஸ் கேள்விலாம் வரும். அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. தெளிவாக இறைவார்த்தை சொல்லப்படுகிறது, ஆவியானவர் நம்ம ஹெல்ப் பண்ணுவார்னு. ஒரு சில விஷயம் திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போ ஆண்டவர் இப்போ நம்ம உயிர்த்தெழுதல் இப்போ நம்ம கடந்து வந்தோம் ரீசெண்டாக போன மாதம்தான். அந்த உயிர்த்தெழுந்த செகண்ட் பாருங்கள், அவங்க கூடவே இருந்தாங்க சீடர், ஆனால் அவர் எப்படி அந்த செகண்டில் எப்படி உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு சீடருமே சொல்ல முடியாது, பார்க்கவும் இல்லை அவங்களால. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது அவங்களால. எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஆனால் அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். விசுவசிச்சாங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் சொன்ன வார்த்தையை அவங்க நம்பினாங்க. ஆனால் அவங்களால எதுவும் பண்ண முடியல, பார்க்க முடியல, அதை சொல்லவும் முடியல. அவர் எப்படி அந்த ஒரு செகண்ட் எப்படி உயிர்த்தெழுந்தாருங்கிறது அவங்களால சொல்ல முடியல. இந்த மாதிரி கிராஸ் கேள்விலாம் வரும்போது நம்ம அந்த இடத்துல அந்த கில்ட்டி தாட்டு வந்துடக்கூடாது. நம்மளோட காதில் என்ன கேட்டுட்டு இருக்கணும்? பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன அந்த வார்த்தை, தீமோத்தேயுல தீமோத்தேயு 4:2 இறை வார்த்தை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் தைரியமாக ஆண்டவர் பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். அந்த வார்த்தை நம்ம காதில் எப்பவும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். இப்போ 2 பார்த்துட்டோம் சில்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு ஃபெயிலியர், செகண்ட் கில்ட்டி தாட், மூணாவது தேர்டு என்னன்னா மனதுருக்கம். மனதுருக்கங்கிறது ஒரு பரிதவிக்கக்கூடிய விஷயம்னு சொல்லலாம், ஒரு இரக்கம் சொல்லலாம், மற்றவங்க மேலே ஒரு பரிதவிக்கக்கூடியது. இப்போ ஒருத்தவங்க பாவ நிலையில் இருக்காங்க, தவறான வழியில் போகிறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக ஆண்டவரை பற்றி எப்படி சொல்லி என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி சொல்லி அவங்கள கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட கடமைகள். நம்ம அதை சொல்லணும். அது கண்டிப்பாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம பார்க்கும்போது நம்ம அதை சொல்லணும். நம்ம இப்போ ப்ரேயர் டீமில் இருக்கிறோம், எனக்கு ப்ரேயரில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க அதிகமாக இருக்காங்க, எனக்கு வசனம் ஓரளவுக்கு தெரியும், பார்த்துருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்லேயும் நம்ம இருந்துடாமல், மற்றவங்கள ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இவெல்லாம் நான் சொன்னால் கேட்க மாட்டாடி, இவெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டான், நான் சொல்லிட்டேன் கேட்கல அப்படின்ற அந்த மைண்ட் தாட்டு நமக்கு வந்துடக்கூடாது. யார் எதை சொன்னாலும் ஆவியானவர் நம்ம ஹெல்ப் பண்ணுவார். நம்ம சொல்ல போகிறது கிடையாது, நம்முடைய நாவில் நின்று ஆவியானவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். அப்போ அந்த தாட்டு நமக்கு வராதபடி அதையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு தைரியமாக அவங்கள போய் பார்த்து நம்ம ஆண்டவரை பற்றி அவங்கள்ட்ட சொல்லணும். அவங்கக்கிட்ட இது இருக்குது, இவங்க தவறான ஃப்ரெண்ட்ஸோட பழகுறாங்க, இவங்க சரியில்லை அப்படின்னு நாமளே மற்றவங்கள திருப்பிட வேண்டாம். நம்ம திருப்பிடவும் கூடாது, அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்க வேலைகளை சரியான நேரத்தில் நம்ம செய்வோம். அப்போ அந்த மனதுருக்கம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். ஆண்டவர் நம்மளை இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் நம்ம இங்கே ஒரு ப்ரேயர் டீம் கொடுத்து இங்கே இத்தனை பேர் வச்சு நம்மளை கொண்டு வந்திருக்க மாட்டார். என்ன நோக்கத்துக்காக எதற்காக கொண்டு வந்திருக்காங்கிறத நம்ம ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து எப்படி நம்ம டெய்லி ஜெபம் பண்ணுவோம், அப்படி ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக ஆவியானவர் நமக்கு தெரியப்படுத்துவார். அந்த தெரியப்படுத்துகிற விஷயத்தை ஆவியான துணையோடு நம்ம எடுத்து அனுதினமும் செய்யணும். இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் சில்ட்ரன்ஸ், உங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ ஒரு மலை சீசனில் ஏதாவது ஒரு உங்கள்கிட்ட அதிக பொருள் இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற நீங்கள், காலேஜ் போகிற பிள்ளைங்க, உங்கள்கிட்ட ஒரு 2 பென் இருக்கும், மற்றவங்கள்ட்ட இல்லைன்னா நம்ம கொடுப்போம். திடீர்னு ஏதாவது பிரேக் பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, கடை எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கிடைக்கும், அது நமக்கு மட்டும் தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதை நம்ம பாஸ் பண்ணுவோம்.
இந்த இடத்துல நான் இந்த ஷாப்பிங் மாலில் நான் பார்த்தேன், நீ அங்கே போய் பாருடி, அங்கே தான் எனக்கு கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆமாம் நான் தேடின கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் பார்த்தேன் இருக்குன்னு. இதெல்லாம் வந்து உலகத்துக்குரிய காரியங்கள். இதெல்லாம் நம்ம பாஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு இடத்துல நமக்கு பெட்ரோல் கிடைக்கல, இங்கே பெட்ரோல் கிடச்சிருக்கு, நீ பாஸ் பண்ணனா அந்த விஷயத்தை நம்ம பாஸ் பண்ண, இதெல்லாம் பாஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்போது நாம் என்ன, இது எதுக்கு நான் அந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா, நம்ம பாஸ் பண்ணுறது வந்து உலகத்துக்குரிய விஷயங்கள். இந்த உலகத்துக்குரிய விஷயங்களையே நாம் வந்து மற்றவங்களுக்கு இல்லைன்னா உடனே பார்த்துட்டு நம்ம அதை உடனே பாஸ் பண்ணுறோம். இந்த ஷாப்பிங் மாலில் போ, கிடைக்கும், இந்த என்கிட்ட இருக்குது, நான் உனக்கு தரேன், நானும் இதை தான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு இது கரெக்டாக இருக்குது, இந்த பெண்ணை யூஸ் பண்ணி இதில் லெட்டர்ஸ் அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது நம்ம சொல்லுவோம். பொருட்களோ இல்லை ஜாப் விஷயமோ இல்லை திங்ஸ் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி சொல்லுவோம் நம்ம. அப்போ இதெல்லாம் அழியக்கூடிய விஷயம். அழியக்கூடிய விஷயங்களே நம்ம இப்படி பாஸ் பண்ணும்போது நம்ம அழியாத ஒரு உலகத்தை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நம்ம அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணி அதை படி தான் போகிறோம். அப்போ அப்படியாப்பட்ட விஷயத்தை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும், சொல்லியே ஆகணும். அப்போ அழியக்கூடிய விஷயத்தையே நம்ம சாதாரண குட்டி குட்டி விஷயத்தையே நம்ம சொல்லும் போது அழியாத ஒரு நிலைவாழ்வு ஒன்று இருக்குது. இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் பிறந்தார். கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் பிறந்தார், வாழ்ந்தார், மரித்து உயிர் தந்தார், மீண்டும் வரப்போகிறாரு, நம்ம நித்திய மகிமைக்கு கூட்டிகிட்டு போகிறார். இதெல்லாமே அழியக்கூடிய விஷயம். அழியாத ஒரு உலகம் இருக்குது, அதுதான் நிரந்தரங்கிறத நம்ம ஒரு ஹாப்பினஸோட நம்ம எப்படி இயேசு கிறிஸ்தை ஏற்றுக்கொண்டு நம்ம என்னெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோங்கிறத மற்றவங்களுக்கு இதே மாதிரி தான் நம்ம பாஸ் பண்ணணும். சில்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் நமக்கு அந்த கில்ட்டி தாட்டோ அந்த ஃபெயிலியர் தாட்டோ நமக்கு வரக்கூடாது. பயமோ தயக்கமோ இல்லை. இவங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நான் பார்த்துருக்கேன். என்னோட ஸ்கூல் டைப்லலாம் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்லும் போதெல்லாம் இவங்கெல்லாம் சொன்னால் எப்படி எடுத்துக்குவாங்க, வேறு மாதிரிலாம் பேசுவாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடுமோ, சரியாக பேச மாட்டாங்களோ, சரியாக பழக மாட்டாங்களோ. எனக்கு 2-3 டைம் சொல்லிகிட்டே இருந்தாலே அடுத்து அவாய்ட் பண்ணி, என்ன எப்போ பார்த்தாலும் பெரிய சிஸ்டர் மாதிரி இதே சொல்லிகிட்டே இருக்கிறே, பெரிய இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிய அப்படின்லாம் வரும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் எனக்கு விதையை கொடுத்துருக்காரு, அந்த விதையை நான் போடுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அந்த இறைவார்த்தை எப்பவும் நம்ம காதில் கேட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய முகத்தை நம்ம பார்க்க போகிறோம், ஆண்டவர் கூட பேச போகிறோம், முகமுகமாக பார்த்து அவர் கூட பேச போகிறோம் அவருடைய வருகையின் போது. அந்த இடத்துல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்களோ நம்மளோட உறவினர்களோ அவங்க அகெயின்ஸ்டாக வேறு ஒரு பக்கம் அந்த நரகத்துக்குன்னு சொன்னால் அந்த பக்கம் இருந்து நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அப்போ நமக்கு தோணும், ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நான் சொல்லியிருந்துருக்கலாமே, இவன் எங்கே சொன்னால் கேட்க மாட்டாளோ அப்படின்னு நான் இப்படியெல்லாம் ஒரு தாட்டில் நானே நினச்சிட்டு இருந்துட்டேனே, இன்றைக்கி இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபெயிலியர் அந்த ஒரு மனதுருக்கம் நமக்கு வரும். அப்படி ஒரு இடத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்றாம ஆண்டவர் தெரியப்படுத்தும் போது சொல்லும் போது எந்த ஆத்மாவாக இருந்தாலும் தைரியமாக ஆவியான துணையோடு நாம் சொல்லணும். 1 கொரிந்தியர் சாப்டர் 1 கொரிந்தியர் 9:19-22. பவுல் சொல்றாரு, நான் யாருக்கும் அடிமையா இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். யூதரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர யூதரை போலானேன். நான் திருச்சட்டத்திற்கு உட்படாதவனாயிருந்தும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர அச்சட்டத்திற்கு உட்பட்டவர் போலானேன். திருச்சட்டத்திற்கு உட்படாதவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர திருச்சட்டத்திற்கு உட்படாதவர் போலவும் ஆனேன். ஆனால் நானோ கடவுளின் சட்டத்திற்கு உட்படாதவன் அல்ல, ஏனெனில் நான் கிறிஸ்துவின் சட்டத்திற்கு உட்பட்டவன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்ற நானேன். எப்படியாவது ஒரு சிலரேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். இதை நோட் பண்ணிக்கோங்க சில்ட்ரன்ஸ், இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. பின்னாடி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் படிச்சு பாருங்கள். பவுல் எவ்வளோ பெரிய ஒரு பவுல். அப்போ அவர் அந்த தோரா, நம்ம இப்போ பைபிள்னு சொல்கிற மாதிரி அந்த யூதர் காலத்துலேருந்து தோரான்னு சொல்லுவாங்க, அதை படித்து அவர் போதர்களுக்கெல்லாம் போதராக இருந்தவர். அவரே சொல்கிறார் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். அப்போனா அவர் எந்த அளவுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சிருக்காரு பாருங்கள். சிலரை யாராவது ஒருத்தரையாவது நான் கொண்டு வரேன்றதுக்காக எல்லாருக்கும் எல்லாமும் நான் ஆகிறேன்னு அவர் அந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தி அவர் போயிருக்கிறார். கிறிஸ்துவை அறியணும், எல்லாருக்கும் எல்லாமும் நான் சொல்லுவேன், அடிமையாகவும் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி பவுல் சொல்லியிருக்கிறார்.
தன்னை தாழ்த்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பவுல் இது இந்த வசனத்தின் மூலம். அதுபோல் நம்மளும் சார்ந்தவங்களை என்ன செஞ்சாலும் யார் என்ன செஞ்சாலும் சரி, நாம் நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய அடிமை, ஆண்டவர் எனக்கு தாளந்து கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்காரு, இந்த தாளந்தை வைத்து நான் நிறைய பேருக்கு ஆண்டவர் பற்றி சொல்லுவேன். மற்றவங்கள பற்றி நான் வெளி வேடமாக நான் பார்க்க மாட்டேன். நான் ஆவிக்குரிய பிள்ளை, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்த நான் தைரியமாக சொல்லுவேன்னு நம்ம எல்லாருமே தைரியமாக ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்போ நம்மளை ஆண்டவர் கேட்பார், நீ என்ன பண்ணுற, நீ நம்ம எதுவும் செய்யாமல் இல்லை, நான் சொன்ன மாதிரி அதே தான் அந்த தாட்லேயே நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் வரும்போது கேட்பார், நான் உனக்கு ஒரு தாளந்து கொடுத்தனே, நீ என்ன பண்ண, ஒரு ப்ரேயர் டீமுக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்தேனே, இந்த ப்ரேயர் டீம் மூலயமா உன்னை ப்ரைஸ் விஷயம் பண்ணவும், மெசேஜ் கொடுக்கவும், கேட்கவும், சொல்லவும், நிறைய விஷயங்கள், எவ்வளவோ விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுத்தனே, நீ இதை வச்சு நீ என்ன பண்ணின, எதற்காக உன்னை இந்த சிறு வயதிலே உன்னை தேர்ந்தெடுத்து நான் கொண்டு வந்திருக்கேன், நீ என்ன பண்ணின ஆண்டவருக்காக, ஒரு ஆத்மாவையாவது நீ கொண்டு வந்தியான்னு கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவரையும் கேட்பார். சின்னவங்க பெரியவங்கன்னு கிடையாது, நம்ம எல்லாருக்குமே அந்த கடமைகள் இருக்குது, அந்த உரிமைகள் நமக்கு இருக்குது. ஆண்டவர்கிட்ட உரிமையாக கேட்கணும், அந்த உரிமையாக வாங்கினதை நம்ம கடமையாக நம்ம செய்யணும். ஆண்டவர் நம்ம கேட்கும்போது வெறும் கையாக போய் நம்ம அங்கே நிற்க முடியாது. எனக்கு தெரியாதுப்பா, நான் இப்படி தான் நினச்சேன், அப்படி தான் நினச்சேன், இப்படி இருந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுத்துற, குறைஞ்சது இங்கே 10 இயர்ஸுக்கு மேலே தான் நம்ம எல்லாருமே இருப்போம். ஓரளவுக்கு நமக்கு தெரியும் என்னங்கிறது. இன்னும் ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காரு. இன்னும் நமக்கு நாள் ஆக ஆக இன்னமும் கற்றுக் கொடுப்பாரு. இப்போதைக்கு பேசிக் இதுதான், இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள் அப்படின்னு நாம் எடுத்து சொல்லணும். அப்போ அவர் அந்த இடத்துல கேட்கும்போது நம்ம ஒன்றுமே தெரியல அப்படின்னு நம்ம இருந்துக்கூடாது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் பாருங்கள், உண்மை தெய்வத்தை அறியாமலே இருக்காங்க. இந்த புறவினத்தரெல்லாம் பார்க்கும்போது உண்மை தெய்வத்தை அறியாமலே இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்போ தெரியாது, அந்த நித்திய மகிமையான அந்த வாழ்க்கைக்கு நம்ம போய் அங்கே நிற்கும் போது அவங்க அந்த இடத்துல கஷ்டப்படும் போது கண்டிப்பாக தெரியும். அப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நம்ம சொல்லாமல் விட்டுட்டோமே, நம்ம பேசாமல் விட்டுட்டோமே, ஆண்டவர் எத்தனையோ முறை கற்றுக் கொடுத்தாரே, நம்ம மட்டுமே அதை வச்சுக்கிட்டோமே, நம்ம கொடுக்காம விழுந்துட்டோமே அப்படின்னு. அப்படி ஒரு தாட்டு இந்த நிமிஷத்துலேருந்து எடுத்து போட்டுருங்க. எல்லா சூழ்நிலையும் யார் நீ பேசினாலும் சரி, பேசினாலும் சரி, ஆண்டவர் துணையோடு நான் பேசுகிறேன், ஆண்டவர் துணையோடு நான் போகிறேன், ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு, அந்த ஹெல்ப்போடு நான் செய்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தான், அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்ற அந்த ஆணி வேற ஒவ்வொருத்தரையும் நம்ம போடணும். அது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமைகள். ஓகே, ஆண்டவர் சுற்றி இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, நம்மளை எல்லாருமே அவளை வருகையின் போது எடுத்துக்கொள்ளும் போது நம்ம மகிழ்ச்சியோடு அந்த இடத்துல நிற்கும் போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்களோ, நம்மளோட உறவினர்களோ, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே அந்த இடத்துல சொல்லுவாங்க, நான் அடிமைத்தனத்தில் இருந்தேன், பாவன்ற ஒரு மோசமான சூழ்நிலையில் நான் இருந்தேன், இவங்களால தான் நான் விடை பெற்று இன்றைக்கி நான் இருக்கிறேன், இவங்களால தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த ஆத்மா நம்ம பேரை சொல்லி நம்மளை காமிக்கும் போது அந்த ஒரு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அந்த சந்தோஷத்தை வெளியில் சொல்லவே முடியாது. அவங்களே கேட்பாங்க, இல்லைன்னா அவங்க வீட்டில் நம்ம மேலே அவங்க அடுத்த உலகத்துக்கு அப்போ சொல்கிறதுங்க விட அது அடுத்தது இப்போதைக்கு நேராகவே சொல்லுவாங்க, என்னடி உங்ககிட்ட ஒரு சேஞ்ச் தெரியுது, விட இப்போ கொஞ்சம் நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறியா, முதல்ல சொன்னால் கேட்க மாட்டேன், இப்போ வரியா எப்படி, இல்லை எனக்கு இவங்க சொன்னாங்க, இந்த அக்கா சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னா, அதனால் இப்போ நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன், டெய்லி சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். அந்த மகிழ்ச்சிக்கு அந்த இதுக்கு அளவே கிடையாது, சொல்லவே முடியாது. அப்படி ஒரு மகிழ்ச்சி நமக்கு ஆண்டவர் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. நாம் கொடுத்துருக்கிறத நம்ம கரெக்டாக கடைப்பிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம யாருக்கும் அந்த ஃபெயிலியர் என்ன வரக்கூடாது, கில்ட்டி வரக்கூடாது, அந்த மனதுருக்கும் நமக்கு வேணும். ஓகே சில்ட்ரன்ஸ், இது அனைத்து இயேசுவின் நாமத்தினால சொல்லி முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிப்போம். மகா உன்னதரும் பரிசுத்தரமான இயேசு கிறிஸ்துவே, அப்பா தகப்பனே, இந்த நாளுக்காக நேரத்துக்காக நன்றி செலுத்துக்கிறேன்ப்பா. இவ்வளோ நேரம் நீங்கள் கூட இருந்து அப்பா இன்று நீங்கள் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க நீங்கள் சித்தமாக இருந்தீரோ அதை நீங்கள் கற்றுக் கொடுத்த உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. கேட்ட இறை வார்த்தைகளும் கேட்ட மெசேஜுகளும் நாங்கள் மறந்து போகாதபடி என் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த பயத்தின் ஆவி எடுத்து போடுகிறோம்ப்பா, அந்த தயக்கத்தின் ஆவி எடுத்து போடுகிறோம்ப்பா. நாங்கள் சிறு பிள்ளை தானே, நாங்கள் சொன்னால் கேட்பார்களான்னு என்று அந்த தாட்டை நாங்கள் எடுத்து போடுகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் பிடிங்க எடுக்கிறோம்ப்பா. இன்னையிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து
ஒவ்வொருவரும் தைரியமா நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுதான் உண்மையான கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. அந்த ஃபேரின் நாவை எடுத்து போடுகிறேன்ப்பா, அந்த கில்ட்டி தாட்டை எடுத்து போடுகிறேன்ப்பா. எஸ்ஐயாவின் நாவை தொட்டது போல அப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய நாவின் தொடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மோசே கூட நீங்க கூட இருந்து அவர்களை வழிநடத்தது போல அப்பா நீர் எங்க கூட இருந்து நீங்க வழிநடத்தும்படியா இயேசுவின் நாமத்தினால ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம்ப்பா. எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே, ஆமேன்.